இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் டெய்லி எவ்வளோ வேக்கன்சி வந்து ஃபில் ஆகுது, எந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ இதுக்கப்புறம் எல்லாரும் என்ன கேட்குறீங்க அப்படின்னா எத்தனை நாள் வரைக்கும் என்னென்ன கம்யூனிட்டி வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸ் வந்து ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அதாவது 2nd to 9th வரைக்கும் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு, எந்தெந்த கம்யூனிட்டியில் எப்படி போகுது, அதோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, அதோட இப்போ அவைலபிளோட வேக்கன்சி எவ்வளோ லிஸ்ட், வேக்கன்சி அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்குது. ஸோ இதே மாதிரி ட்ரெண்டில் போச்சு அப்படின்னா இது எத்தனை நாள் வந்து போகும். ஆக்சுவலாக அது ட்ரெண்ட் அனாலிசிஸ் வந்து ஒரு ஃபோர்காஸ்டிங் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பின்னாடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் கண்டுபிடிப்போம். ஸோ அதுதான் ட்ரெண்ட் அனாலிசிஸ். ஸோ அந்த ட்ரெண்ட் அனாலிசிஸ் வச்சு தான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எத்தனை நாள் வரைக்கும் என்னென்ன கம்யூனிட்டிக்கு வந்து மூவ் ஆகும், இப்போ நார்மலாக எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் கம்யூனிட்டி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஜென்ரல் இப்போ எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். 249 வேக்கன்சிஸ் வந்து ஜென்ரலாக அவைலபிளாக இருக்குது. இந்த 249 நான் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜென்ரல் டர்ன் விமன் ப்ளஸ் ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம், ஜென்ரல் டர்ன் விமன் பிஎஸ்டிஎம். ஸோ இந்த 4 க்ரைட்டீரியாவும் நான் சேர்த்துருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 249 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து போட்டிருக்கேன். இந்த வேக்கன்சியே வந்து நான் 4 நம்பரையும் ஆட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2/11 அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50 வேக்கன்சி வந்து ஃபில் ஆயிருக்கும். அது எப்படி போட்டிருப்பேன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 க்ரைட்டீரியா ஆட் பண்ணி தான் வந்து போட்டிருப்பேன். ஸோ 2ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் ஃபில்லான வேக்கன்சி 50 and 2. மொத்தமாகவே வந்து எனக்கு 114 வேக்கன்சிஸ் தான் வந்து ஃபில் ஆயிருக்கும். அதில் 50 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் விமன்லேயும் 2 வேக்கன்சி வந்து ஃபில் ஆயிருக்கும். ஸோ 3ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 82 and 16. 4ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 64 and 19. 5ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 51 மென்னில் ஜென்ரலில், 21 பார்த்தீங்க அப்படின்னா விமன் க்ரைட்டீரியாவில் ஃபில் ஆயிருக்கும். அடுத்தது 45 and 17, 45, 14, 17 and 21. ஸோ நான் ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 45 to 50 ஒரு நாளைக்கு வந்து மூவ் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 250 எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 days வந்து ஜென்ரலில் போக சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா ஆனால் எக்ஸாக்ட் கவுண்ட் எவ்வளோ கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ஆக்சுவலாக தெரியல. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஒரு நாளைக்கு இதுக்கப்புறம் இருக்கவங்க எத்தனை நாள் போட்டிருக்காங்கன்னு. ஏன்னா ஒவ்வொரு டேட்டா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் 250 சொல்கிறாங்க, 260 சொல்கிறாங்க, சில பேர் 200 சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் போகிறவங்க வந்து அந்த ஓவரால் உங்களோட ரேங்க் சொன்னீங்க அப்படின்னா தான் எனக்கு வந்து தெரியும். ஸோ கமெண்ட் செக்ஷனில் 18th போகிறவங்களோட கம்யூனல் ரேங்க், 19th போகிறவங்களோட கம்யூனல் ரேங்க், 20th கம்யூனல் ரேங்க் இப்படிலாம் போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம அப்போ கூட கெஸ் தான் பண்ண முடியும். எக்ஸாக்ட் நம்பர் வந்து சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 249 வேக்கன்சிஸ், ஒரு 250 வச்சுக்கோங்க, 250 வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஆன் ஆவரேஜ் ஒரு நாளைக்கு வந்து 50 இப்போ ஃபில் ஆகிட்டு இருக்கு. மேபி எல்லாரும் சொல்கிற மாதிரி இன்னொரு 60 பேர் 70 பேர் எக்ஸ்ட்ரா கூப்பிட்டாங்க அப்படின்னா ஜென்ரல் ஒவ்வொரு க்ரைட்டீரியாலையும் 10 எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அப்படின்னா ஆன் ஆவரேஜ் 60ன்னு வச்சுக்கிட்டா கூட நமக்கு வந்து ஒரு 3-4 டேஸ்க்கு 3 days மினிமம் வந்து ஜென்ரல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ரொவைடட் அவங்க வந்து ஜென்ரலில் ஹோல்டு பண்ணாமல் இருக்க பட்சத்தில். ஒரு குட் நியூஸ் என்னன்னா இது வரைக்கும் அவங்க ஹோல்ட் பண்ணலை, அது ஒரு நல்ல நியூஸ் தான். ஸோ இப்படியே ஹோல்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இட் இஸ் பெஸ்ட் ஃபார் எவ்ரிபடி, எல்லாருக்குமே வந்து கிடைக்கும். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். ஸோ இப்படியே இதே ட்ரெண்டில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஜென்ரல் வந்து டியூஸ்டே, அதாவது 10th November 11th November போயிட்டு 17th கொஞ்சம் இருக்கும். ஸோ இந்த 3 days வந்து கன்ஃபார்மாக வந்து ஜென்ரல் மூவ் ஆகும். இப்படியே மூவ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இதுதான் வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ். ஸோ ஜென்ரல் வந்து அதிகபட்சம் இல்லை எல்லாரும் சொல்கிற மாதிரி ரொம்ப நம்பர்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 10 and 11 போக சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி போகுது அப்படின்றத. ஸோ இப்படியே போச்சு, ஜென்ரலாக ஹோல்லாம் பண்ணாமல் நார்மலாக போயிட்டு இருந்தது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 17th வரைக்கும் ஜென்ரல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஸோ இதை ஜென்ரல் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஆவரேஜ் ஒரு 45-50 அந்த ரேஞ்சில் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. நேற்று ஜென்ரல் கொஞ்சம் கம்மியாக ஃபில் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அடுத்து பிசி பார்க்கலாம். ஸோ பிசி பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இப்போது அவைலபிள் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 318 வந்து இருக்குது. ஃபைன். ஸோ இந்த 318 நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் பிசி விமன் ஜென்ரல், பிசி விமன், பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், பிசி விமன் பிஎஸ்டிஎம் இந்த 4 க்ரைட்டீரியாவும் நான் வந்து ஆட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ 318 இருக்குது. ஸோ இதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னாலும் இதுவுமே ஒரு நாளைக்கு 50 அப்படிங்கிற மாதிரி ஃபில் ஆகுது.
இன்னும் கொஞ்ச நாள்ல, அதாவது 2 நாள் வந்து ஜெனரல் மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா, கம்யூனிட்டில வந்து நெறைய மூவ் ஆக ஆரம்பிச்சுரும். இந்த 50, 60யா இருக்கிறது 70, 80 அப்படி வந்து மாறிடும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 19th வரைக்கும் பிசிக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஃபீமேலா இருக்க பட்சத்தில் கன்ஃபார்மா இருக்கு. ஸோ மென்னா இருந்தீங்க அப்படின்னா ஒரு செஷன் முன்னாடி மேபி 19th மார்னிங் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்கு. இது நான் சொல்றது எல்லாமே ஆஸ் ஆஃப் நவ். ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 60 நீங்க போட்டீங்கன்னா 5 டேஸ் வந்து வரும். 60, 65 அப்படி நம்ம போட்டோம்னா 5 டேஸ் வரும். ஸோ அந்த 5 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10, 11, 11, 11, 17, 18 அண்ட் 19. நான் சொல்றது நம்ம பிஎஸ்டிஎம் விமனோட போட்டிருக்கிறதுனால அது தூக்கிட்டோம் அப்படின்னா மென்னுக்கு வந்து 18th வரைக்கும் கிடைக்கக்கூட சான்சஸ் இருக்கு. இது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ட்ரெண்ட் வந்து மாறலை, அதாவது ஜென்ரல்லையும் கொஞ்சம் போயிட்டு இருக்கு அப்படின்னா இதில் ஸ்லோவாக போகும். இல்லை ஜென்ரல் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா பிசியில் நிறைய போகிற பட்சத்தில் 18th வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது, இல்லாட்டி 19th வரைக்கும் கிடைக்கும். ஸோ இது நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ ஆன் ஆவரேஜ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் நம்பரே மூவ் ஆகலை. இந்த சார்ட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். 3ஆம் தேதி 36 போயிருக்கு. இதே 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 51 வேகன்சி போயிருக்கு. அதே மறுநாள் 6/11 பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 26 and 18 தான் மூவ் ஆயிருக்கு. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா 43 and 13 மூவ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து இப்படி தான் அப்படின்னு ஃபிக்ஸடாக வந்து போகிறது இல்லை. ஸோ அது டிபார்ட்மெண்ட் பொறுத்து, அதோட அவைலபிலிட்டி பொறுத்து, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் பொறுத்து அது வந்து மாறிட்டே இருக்குது. ஸோ அதனால் நம்ம இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக டேட்டாவே கொடுத்துட்டேன். எவ்வளோ அவைலபிள் இருக்குது ப்ளஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் ஆஃப் நவ் இந்த அனாலிசிஸ் படி 19th வரைக்கும் போகிறவங்களுக்கு சான்சஸ் இருக்குது. 18th வரைக்கும் இருக்க மேலுக்கு வந்து கன்ஃபார்மாக கிடைக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசி இப்போது அவைலபிள் பார்த்தீங்க அப்படின்னா 244 வந்து அவைலபிளாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த 4 க்ரைட்டீரியாவும் சேர்த்து. ஸோ எம்பிசியோட ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஆவரேஜ் ஒரு 45 அப்படி சொல்லலாம். நேற்று வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஸோ இப்போ ஒரு 45 அப்படின்னு வச்சோன்னா 245 இருக்கு இல்லையா. ஸோ ஒரு 15 வச்சுருவோமே ஆவரேஜ் வச்சா கூட இன்னொரு 4 days போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்களுக்குமே 18th வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது. ஸோ எம்பிசி விமனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 18th ஈவினிங் வரைக்கும் கூட கிடைக்கும். இதே ட்ரெண்டில் போயிட்டு இருக்க பட்சத்தில். ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேர் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ நம்பர்ஸ் மூவ் ஆச்சு அப்படின்னா கூட 18th வரைக்கும் கன்ஃபார்மாக விமனுக்கு கிடைக்கும். 18th மார்னிங் வரைக்கும் மேபி மென்னுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா 6th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 40-10 வந்து ஃபில் ஆயிருக்கு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 26 and 16 ஃபில் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஸடான ஒரு ட்ரெண்டில் வந்து டேட்டாஸ் வந்து இல்லை. அது வந்து எடுக்கிறத பொறுத்து மாறிட்டே இருக்குது. ரேங்க்ல மென் இருக்கிறத பொறுத்து, விமன் இருக்கிறத பொறுத்து அது வந்து ரொம்ப டிஃபர் ஆகுது. ஸோ அதனால் நம்ம அப்ராக்சிமேட்டாக தான் வந்து சொல்ல முடியும். ஸோ இது ஒரு செஷன் முன்னாடியோ பின்னாடியோ நடக்க சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 18th ஆஃப்டர்நூன் சொல்கிறோன்னா 18th மார்னிங்கே முடிஞ்சிடும் சான்சஸ் இருக்குது. 19th மார்னிங் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அது ஆப்சன்டீஸை பொறுத்து வந்து மாறும். ஸோ நான் வந்து இப்போது ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 15 போட்டால் 5 days வருது. ஆனால் நான் 5 days சொல்ல 4 days தான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா ஜென்ரல் முடிய என்ன ஆகும் அப்படின்னா பிசி அண்ட் எம்பிசியில் நிறைய மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் வந்து நான் அதை சொல்லலை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எஸ்சி. ஸோ நான் எஸ்டியும் பிசிஎம்மும் இந்த ட்ரெண்ட் அனாலிசிஸில் வந்து இன்க்ளூட் பண்ணலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே வந்து ஃபில் ஆகலை. அவங்களுக்கு எவ்வளோ ரிசர்வேஷனோ அது அப்படியே தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேபி ஒரு 20th அப்புறம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அவங்களோட ஓவரால் அவங்களோட சீரியல் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா 4000 அப்படின்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்க வந்து பின்னாடி 20th அப்புறம் தான் வந்து வருவாங்க. ஸோ வந்தாலும் அவங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ எஸ்சியில் அவைலபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 269 வந்து இருக்குது. ஃபைன். ஸோ அவங்களோட ஆனால் ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 20 அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோதான் வந்து மூவ் ஆகுது. மற்றபடி அவங்களுக்கு அப்படியே இருக்குது. ஸோ எஸ்சிக்கு வந்து இன்னும் ரொம்ப நாள் போக சான்சஸ் இருக்கணும். ஒரு 10 days இல்லாட்டி ஒரு 8 days வரைக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படியே 8 daysனு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த வீக், அதாவது நான் சொல்கிறது 17th ஸ்டார்ட் ஆகிற அந்த வீக்கோட எண்டு வரைக்கும் கூட கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா அது இப்போ ஜென்ரலில் முடியும் போது மேபி கொஞ்சம் குறையலாம். ஒரு 8 days வந்து அவங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். ஸோ அதாவது 10, 11, 11, 11, 17, 18, 19, 20, 21 அந்த ரேஞ்ச் போகிற வரைக்கும். ஸோ நீங்கள் 2022லாம் போகிறீங்கன்னா கூட, நம்ம 22ndலாம் போகிறீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக ஜாப் கிடைக்க சான்சஸ் இருக்குது எஸ்சிக்கு. ஏன் அப்படின்னா நான் சொல்கிறது கன்ஃபார்மாக சொல்கிறது, அதுக்கப்புறமும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஆப்சன்டீஸ் பொறுத்து மாறும்.
ஏன்னா ஆவரேஜ் அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 20 அப்படி தான் ஃபில் ஆகுது. நான் சொல்கிறது எல்லாமே இப்போ இருக்கிற ட்ரெண்டை வச்சு அனலைஸ் பண்ணி தான் சொல்கிறோம். ஸோ இது மேபி மாறலாம். ஆனால் இப்போதைக்கு ஆன் ஆவரேஜ் 20 போகிறதுனால அவங்களுக்கு வந்து இன்னொரு 10 டேஸ் கூட போக சான்சஸ் இருக்குது. ஸோ 10 டேஸ் அப்படிங்கிறது நான் கரெக்டாக சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மேலேயும் போக சான்சஸ் இருக்குது. ஸோ எஸ்சிக்கு நிறைய நாளே கிடைக்கும். ஏன் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாள் ஒரே ஒரு வேக்கன்சி தான் போயிருக்கும். அடுத்த நாள் ஒரு 11 வேக்கன்சிஸ் டோட்டலாக போயிருக்கு. அடுத்த நாள் ஒரு 10, அடுத்த நாள் ஒரு 11, அடுத்த நாள் ஒரு 22, 21, 22 இந்த மாதிரி ஆவரேஜ் எடுத்தால் கூட 20. இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது எஸ்சி மூவ் ஆரம்பிக்கிறது. ஸோ மேபி அவங்களுக்கு 20, 30 அப்படின்னு மாறுற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இன்னொரு 8 டேஸ் கன்ஃபார்மாக கிடைக்கும். 8 டேஸ், அதாவது 22nd 23rd போகிறவங்க வரைக்கும் எஸ்சிக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ போயிட்டுருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாகி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், அப்புறம் கோர்ட் இதெல்லாம் வந்து ஃபில் ஆகும். கோர்ட்லாம் வந்து அடுத்த வீக் தான் ஃபில் ஆக சான்சஸ் இருக்குது. சில பேர் இப்போ ஓன் டிஸ்ட்ரிக்ட் வேணும்னு நினைக்கிறவங்க கோர்ட் வந்து எடுப்பாங்க. இப்போ விமன் இருக்காங்க, எனக்கு ஓன் டிஸ்ட்ரிக்ட் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கோர்ட் எடுக்கலாம். அஃப்கோர்ஸ் கோர்ட்டில் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் ஒர்க் லோட் இருக்க தான் செய்யும். இப்போது தப்பான ஒரு ப்ரொடக்ஷன் என்ன இருக்குன்னா எல்லாருக்கிட்டையும் கோர்ட் எடுத்தால் நிறைய வேலை இருக்குது, என்ஓசி தர மாட்டாங்க அப்படின்றது ஜென்ரலாக சொல்கிறது. ஆனால் என்ஓசி தராமல் எந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்க முடியாது. பிகாஸ் இட் இஸ் அகைன்ஸ்ட் கவர்மெண்ட் ரூல் இல்லையா? ஸோ அவங்க கொடுத்து தான் ஆகணும். மேபி கொஞ்சம் டிலே ஆகலாம். ஆனால் என்ஓசி கொடுக்காமலாம் எந்த டிபார்ட்மெண்ட்டும் இருக்க முடியாது. ஸோ ஒர்க் லோட் அஃப்கோர்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே இருக்கும். உண்மையாக வேலை செய்யணும்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே நமக்கு வந்து ஒர்க் லோட் இருக்க தான் செய்யும். ஸோ எந்த நான் எப்பவுமே சொல்கிறதா, எந்த டிபார்ட்மெண்ட்டுமே நல்ல டிபார்ட்மெண்ட் கெட்ட டிபார்ட்மெண்ட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் கிடைத்தாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற டிபார்ட்மெண்ட் இல்லைனாலும் அடுத்து உடனே குரூப் 4 வரப்போகுது, உடனே படிக்க ஆரம்பிங்க. அடுத்த கவுன்சிலிங்கில் டாப் டிபார்ட்மெண்ட் நீங்கள் எதை டாப் டிபார்ட்மெண்ட்டாக நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு கையில் இருக்கிற ஏதோ ஒரு ஜாப் ஸோ கிடைக்காமே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நமக்கு ஏதாவது கிடச்சதே நினச்சிட்டு வி ஷுட் ஃபீல் ஹாப்பி அபவுட் இட். ஏன் அப்படின்னா இதுவும் கிடைக்காம நிறைய பேர் வந்து இருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு நம்மளோட ட்ரெண்ட் அனாலிசிஸ். ஸோ பிசி எம்பிசிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18, 19 வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. எஸ்சி வந்து அடுத்த வீக் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஜென்ரல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 டேஸ் மேக்ஸிமம் இந்த வெனஸ்டே வரைக்கும் கன்ஃபார்மாக இருக்கும். 17th எப்படி போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் அதுக்கப்புறம் கண்டிப்பாக இருக்க சான்சஸ் இல்லை. ஸோ பொறுத்த வரைக்கும் இன்றைக்கே நாளைக்கும் கன்ஃபார்மாக, அதாவது 10th 11th கன்ஃபார்மாக இருக்க சான்சஸ் இருக்குது. 17th எப்படி போகுதுன்றதை நான் உங்களுக்கு வெனஸ்டே அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், please do subscribe our channel and share this video to your friends. Okay friends, thank you. Thanks for your time.